வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் ஃப்ளோரல் டிசைன் டைரி கவர் வித் ஷைனி லுக் அண்ட் மண்டலா டிசைனில் புக் மார்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்பைரல் பேஸ்டு டைரி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த ஸ்பைரலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் கவர் அண்ட் பேக் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒயிட் ஜெசோவால் டைரி கவரை பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் நல்லா ட்ரை ஆன பிறகு டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த டிசைன் உங்களுக்கு டிகோபாஜ் பேப்பரில் வேணுமோ அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் பேக் சைடில் இருக்கிற 2 லேயர் ஆஃப் பேப்பரை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிவிட்டு டைரி கவரில் மாட் பாச் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்லோவாக ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஸ்டிக் பண்ணலாம். இன்கேஸ் ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா பிளாஸ்டிக் ஷீட்டை அது மேலே வச்சுட்டு ஸ்லோவாக இப்படி ப்ரெஸ் பண்ணி ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஃப்ளோரல் ஆர் லீஃப் டிசைனில் கலர் டல்லாக இருந்ததுன்னா லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த டைரி யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்க நேம் எழுதலாம். இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எந்த ஃபாண்ட் அண்ட் சைஸில் நேம் வேணுமோ அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ டைரியோட ஃப்ரண்ட் கவரில் கார்பன் பேப்பரை பிளேஸ் பண்ணிட்டு அது மேலே நேம் இருக்கிற பிரிண்ட் பண்ண பேப்பரை வச்சுட்டு மாஸ்கிங் டேப்பால் செக்யூர் பண்ணிடலாம். இப்படி மாஸ்கிங் டேப்பால் செக்யூர் பண்ணாதான் ரைட் பண்ணுறப்ப லெட்டர்ஸ் கரெக்டாக அதேமாரியே சேம் ஷேப்பில் கரெக்டாக வரும். லெட்டர்ஸ் ட்ரேஸ் பண்ணியாச்சு. கேமராவில் தெரியல, பட் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ இந்த லெட்டர்ஸை கோல்டன் கலர் பென் ஆர் கோல்டன் அக்ரலிக்கால ஃபைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு எபாக்சி ரெசின் போர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பைரல் ஹோல்ஸ் இருக்கிற பிளேஸை வந்து வாஷி டேப்பால் செக்யூர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வுட் ஆர் கார்ட்போர்டை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வாஷி டேப்பால் நல்லா ரேப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ண பிறகு பேஸில் இருக்கிற வாஷி டேப்போட க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்படி செய்கிறதால ரெசின் போர் பண்ணுறப்ப ஹோல்ஸ்லாம் வந்து போகாமல் பார்த்துக்கலாம். அண்ட் ரெசின் க்யூர் ஆன பிறகு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். டைரி கவரோட சென்டர் பார்ட்டை ரெசின் போகாதபடி செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ டைரி கவர் சுற்றி வாஷி டேப்பால் ஸ்டிக் பண்ணிவிட்டு இது மாதிரி உட் பீஸை சப்போர்ட்க்கு வைக்கலாம். இது மாதிரி சப்போர்ட் இல்லாமல் கூட ரெசின் போர் பண்ணலாம். ஏன்னா எபாக்சி ரெசின் வந்து ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதால வெளில போகாதபடி பார்த்துக்கலாம். டைரி கவரை ரெசின் போர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டைரி கவர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி
புக் மார்க் ரெடி பண்ணலாம். MDF ஷீட் ஆர் கார்ட்போர்ட் ஷீட்டை ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டில் டாப்ல ஒரு ஹோல் போடலாம். இதில் ஒரு கோல்டன் த்ரெட் கனெக்ட் பண்ணுவோம். நான் ட்ரில்லரால் ஹோல் போடுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஹோல் போட வேண்டிய இடத்த MDF போர்டில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவால் நல்லா ஸ்ட்ராங்காக ரொட்டேட் பண்ணாலே ஹோல் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒயிட் ஜெஸோ ஆர் அக்ரலிக்கால பேஸ் கோட் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் நல்லா ட்ரை ஆன பிறகு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணலாம். இந்த பெயிண்டிங்கும் ட்ரை ஆன பிறகு பென்சிலால் மண்டாலா டிராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3D கோன் லைனர் ஆர் ஃபைன் ப்ரஷால் ட்ரா பண்ணலாம். புக் மார்க் அண்ட் டைரி கவர் ரெசின் போர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ எபாக்சி ரெசினை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரெசின் அண்ட் ஹார்ட்னரை 3:1 ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னரை நல்லா உடன் ஸ்டிக்கால் 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பபிள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிடும். அதை ஸ்டிக்கால் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லாட்டி ஹாட் வாட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி கூட பபிள்ஸை ரிமூவ் பண்ணலாம். வீடியோக்கான லிங்க்கை ஐகார்டில் ப்ளேஸ் பண்ணுறேன், செக் பண்ணுங்க. பபிள்ஸ்லாம் இந்த ரெசினில் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டைரி கவர் அண்ட் புக் மார்க்கில் போர் பண்ணலாம். ரெசின் போர் பண்ணி முடிச்ச பிறகு பபிள்ஸ் ரைஸ் ஆனிச்சுன்னா பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி பபிள்ஸை பிரேக் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த டார்ச் இல்லைன்னா டூத் பிக் யூஸ் பண்ணி கூட இந்த பபிள்ஸை பிரேக் பண்ணலாம். அப்புறம் இது மேலே டஸ்ட் படியாதபடி கவர் பண்ணிடலாம். 24 ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். நல்லா க்யூர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த வுட் அண்ட் மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கவரில் இருக்கிற அன்ஈவனான எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரில்லர் மிஷின் இருந்ததுன்னா அதில் சாண்டிங் டிஸ்கை அட்டாச் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம். இல்லாட்டி சாண்ட் பேப்பரால் கையாலே கூட ஸ்மூத் பண்ணிடலாம். அந்த வீடியோக்கான லிங்க்கை ஐகார்டில் ப்ளேஸ் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். அன்ஈவனாக இருக்கிற எட்ஜஸை ஸ்மூத் பண்ணியாச்சு. ஃபைனலாக பாலிஷ் பண்ணலாம். அதுக்கு ட்ரில்லரில் ஃபெல் ஷீட் பாலிஷரை அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் வேக்ஸ் பாலிஷரை டைரி கவரில் அப்ளை பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணலாம். இது மாதிரி பண்ண வேணான்னு ஈவன் கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணி கூட பாலிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாலிஷ் பண்ணியாச்சு. இப்போ இன்சைட் பார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் பேப்பரை ஸ்டிக் பண்ணிடலாம்.
அப்புறம் புக் மார்க்ல கோல்டன் த்ரெட்டை சிம்பிள் நாட் போட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஃபைனலாக பேப்பரை அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஃப்ளோரல் டிசைன், ஷைனி லுக், டைரி கவர் அண்ட் மண்டலா புக் மார்க் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.